சொல்லுங்கய்யா, வாழை மரத்தான கொண்டு வந்திருக்கீங்க, எதுக்குங்கய்யா? வாழை மரத்தில் இந்த வாழைக்காய் வந்து பச்சையாக வந்து தினம் 2 காய் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன். பச்சையாக சாப்பிடணுமா? பச்சையா அப்படியே கட் பண்ணிட்டு மென்று சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது நல்ல தூக்கம் வரும், மலச்சிக்கலை தீர்க்கும், இதயத்துக்கு நல்லது, நல்ல ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். அது போன்றதுக்கெல்லாம் வாழைக்காய் ரொம்ப சிறப்பு. அடுத்து வாழைப்பூ எடுத்துட்டிங்கன்னா இந்த பூவை சமையல் செஞ்சு சாப்பிடும் பொழுது மூல நோயை அறவே கட்டுப்படுத்தும். அறவே கட்டுப்படுத்தும். ஆமாம், இப்போ 8-9 வகையான நவமூலங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பூ தான் வாழைப்பூ. இதில் வாழைப்பூ வடை, வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ பொரியல் நிறைய மாடலில் செய்வாங்க தாய்மாருங்க. அப்படி சாப்பிடும் பொழுது அடுத்து வந்து பெண்களுடைய மாதவிடாய் போக்கு, மாதவிடாய் வயிற்று வலி, வெள்ளைப்படுறதுக்கெல்லாமே இந்த பூவை சாப்பிட்லாம். ஐயா, அதே மாதிரி அந்த வாழை மரத்துடைய இலை, கொழுந்து இலை மேலே இருக்குல்ல, அது குருத்து. ஆமாம், அதை சாப்பிட்ற மாதிரி என்ன நன்மை? ஆமாம், அந்த குருத்தை நீங்கள் சாப்பிட்டு புண்களை ஆற்றக்கூடியது. ஐயா, அந்த குருத்தை சாப்பிட்டாவா? அந்த குருத்தை அப்படியே பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி பண்ணி செஞ்சு சாப்பிடும் பொழுது அந்த புண்களை ஆற்றக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகு வலி, எலும்பு வலிகளுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த வேலை செய்யும்.